ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். எங்களோட இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம். மேலும் விவரம். தமிழக வெற்றிக் கழக ஆட்சியை கவிழ்ப்பதாக 10 எம்எல்ஏகளிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அந்த 3 பேரையும் தற்பொழுது எழும்பூர் நீதிபதி வருகின்ற 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏவான இளையராஜாவிடம் 35 கோடி ரூபாய் வரை லஞ்சம் வழங்குவதாக மிரட்டல் விடுத்ததாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில 3 பேர் சென்னை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்டேஜஸ் என்கிற கருத்து கணிப்பை நடத்தி வரும் திருநாவுக்கரசு என்பவர் எம்எல்ஏ இளையராஜாவை செல்போனில் தொடர்பு கொண்டு முக்கிய அரசியல் விவகாரம் பேச விரும்புவதாக கூறியிருக்கிறார். அதன் பிறகு செல்போனை துண்டித்த பிறகு மீண்டும் அவரை சட்டமன்ற உறுப்பினரை தொடர்பு கொண்டு சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர இருப்பதாகவும் அதற்கு வாக்கெடுப்பில் குறிப்பிட்ட வகையில் நாங்கள் சொல்வதை போல் செயல்பட்டால் 35 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் வரை வழங்க இருப்பதாக கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் இந்த 3 பேரையும் சென்னை போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு வருகின்ற 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த நிலையில் சென்னை போலீசார் நாளை அல்லது நாளை மறுநாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த மாதிரி கைது நடந்தவுடன் அதை சமாளிக்க இப்படி ஒரு கைது நடந்தவுடன் அதை சமாளிக்க இவங்களுக்கு காலையிலலாம் இவங்களுடைய நபர்கள் எல்லாம் மாட்டிக்கொண்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு அதை சமாளிக்க கடிதம் எழுதிட்டு இருக்காரு. எது கடிதம்? எதுக்கு கவர்னருக்கு கடிதம்? ஆதாரம் தான் கொடுக்கணும் தானே. நாங்கள் தான் ஆதாரம் இருக்குன்னு சொல்றோங்களா? எதுக்கு கவர்னர் கடிதம்? கவர்னர் என்ன செய்வாரு? நாங்கள் யாரிடமும் குதிரை பேரம் செய்யவில்லை. 100% சொல்றோம். நாங்கள் யாருக்காவது ஏதாவது செஞ்சிருக்கோமா? இல்ல. அவர்கள் நீங்க போய் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடிஞ்சேன்னு யாரு கூட இருப்பா? கூட்டணி கட்சியில் இருந்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க? யாராவது உங்க கூட கூட்டணி இருப்பாங்களா? அதாவது திமுகவும் அதிமுகவும் நாங்க எடப்பாடியை முதல்வராக்குறோம்னா எடப்பாடியை முதல்வராக்க திமுக இருக்க கட்சி தொண்டர்ல வேலை பார்த்தாங்க. இந்த மாதிரியான ப்ரொபோசல், கேவலமான ப்ரொபோசலை ஸ்டாலின் செய்யலாமா? ஃபர்ஸ்ட் செஞ்சனாலதான் கூட்டணியில இருந்து வெளியேறாங்க. எங்களுக்கான நம்பர்ஸ் 120 இருக்கு. யாருக்கு அரசியலே இல்லைன்னு தெரியுதோ அவங்க எல்லாம் கட்சியை விட்டு வெளியேறாங்க. இப்ப திமுக இருக்கிற யாருக்கா அரசியல் இருக்கா? இல்ல, முதலே இல்ல. இப்ப அதை விட மோசம். அதிமுக யாருக்கா அரசியல் இருக்கா? அரசியல் ஒரு எதிர்காலம் இருக்கா? யாருக்குமே இல்லை. யாராவது ஒருத்தருக்கு இன்னைக்கு அதிமுக அரசியல் எதிர்காலம் இருக்கா? அடுத்த தேர்தலில் நீங்க நின்றால் ஜெயிப்பீங்கன்னு ஒருத்தரை சொல்லுங்க. யாரும் ஜெயிக்க மாட்டார்கள். அரசியல் எதிர்காலம் இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் அந்த கட்சியிட்டு வெளியேறாங்க. எம்எல்ஏவாக இருப்பவர்கள் மக்களை சந்திக்க முடியாமல் 5 வருஷம் சும்மா எப்படி இருக்குது? சும்மா போய் தொகுதியில் சுத்த முடியாது. எம்எல்ஏவா இருக்கவங்க அவ்வளவு கஷ்டம் இருக்கு. நீங்க ஒவ்வொரு இடத்துக்கும் போகணும், மக்களை சந்திக்கணும், வாக்களிச்சு ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க மக்களுக்கு ஏதாவது செய்யணும். எதுவுமே செய்யாம சும்மா சுத்தி வர முடியாது ஒரு எம்எல்ஏ. அதை விட பெரிய கொடுமை ஒண்ணுமே இல்லை. அதனால எல்லாரும் இந்த இதுக்கு மேல வெறும் எம்எல்ஏவை தொடர்ந்து எதுவுமே செய்ய முடியாமல் மக்களிடம் தினமும் பயந்து ஓடுவதற்கு பதில் நாங்க ரிசைன் பண்றோம்ன்றாங்க. இதுக்கு இந்த சூழ்நிலைக்கு தள்ளியது ஸ்டாலினும் எடப்பாடியும் தான். இன்னும் அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. RS பாதி என்ன லெட்டர் எழுதுனா என்ன லெட்டர் எழுதுனா யாருக்கு லெட்டர்? உங்களுக்கு ஆதாரம் இருக்கா சொல்லுங்க. நாங்க யார்கிட்ட பேசணுமா? ஏதாவது சொல்லியிருக்கோமா? எதுவுமே சொல்லல. நாங்கள் யாரையும் போய் கூட்டமா நீங்க எங்களோட சேருங்க உங்களுக்கு அது தரது எதுவுமே இல்லை. எங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கு. கூட்டணி கட்சியில நாங்க பேசணும். கூட்டணி கட்சிகள்ல இப்ப நாங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அனைவரும் சேர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏன்னா அது மக்களுடைய தீர்ப்பு. நீங்க எடப்பாடியை போய் முதல்வராக்கணும் கூட்டணி கட்சி சொன்னோன்னு யார் உங்களோட பயணிப்பா? ஸ்டாலினோட யார் பயணிப்பா? எடப்பாடி முதல்வராக்கிறதுக்கு அவங்களுக்கு காங்கிரஸும் பிஜேபியோட நின்று பிஜேபியோட ஜெயிச்ச எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்கு அவங்க காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அண்ணன் திருமாவளவனும் இல்ல ஐயோமலும் இருப்பாங்க. ஐயோமல் ஐயா காதர் தெளிவா சொன்னார்ல, பிஜேபியோட ஜெயிச்ச எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்கு ஸ்டாலின் நாங்கெல்லாம் சேர்ந்து இவ்வளவு வேலை பார்த்தோம்னு சொன்னார். அதான முக்கிய காரணம். அதுக்கு தானே வெளியேறினாங்க. அவரெல்லாம் எங்களோட சேர்ந்து இன்னைக்கு ஆட்சி அமைக்க மக்களோட தீர்ப்பை ஏற்றுக்கிட்டாங்க. அதையும் பொறுத்து கொள்ள முடியாமல் வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு எந்த வேலையும் செய்யாம இன்னைக்கு உங்களுடைய மகன் அரசியல் எதுவுமே தேர மாட்டான்னு தெரிஞ்சுட்டு இப்படியாவது குறுக்கு புத்தியில நீங்க இன்னைக்கு யாரையாவது விலை கொடுத்து வாங்க முடியும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. நீங்கள் உங்களுடைய மகன் 5 வருஷம் நீங்க ட்ரெயின் பண்ணி பாத்தீங்க, எதுவுமே நடக்கல. அவர் ஒரு அரசியல்வாதியாக கூட நீங்க பொது வழியில வர முடியல. நீங்க எங்க இருக்காது தெரியுமா? துபாய் போய் 1 வாரம் ஆச்சு. அப்படி ஒரு நபரை வச்சு நீங்க எப்படி அரசியல் பண்ணுவீங்க? நீங்க அதெல்லாம் மகனை முதல்ல ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. உங்களுடைய மகன் உதயநிதியை ட்ரைனிங் பண்ற வேலையை பாருங்க. நீங்களே கடைசி வரை அரசியல்வாதி ஆக முடியவில்லை. அதனால கடைசி வரை உங்க பேரை சொல்லி ஸ்டாலின் தலைமையின் அரசு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? திராவிட மாடல் அரசுன்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கே அந்த தைரியம் கடைசி வரை வரவில்லை. கடைசி வரை அவருக்கே ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? அது என்னைக்கும் அவரால் இது எதுவுமே இல்லை. அவருக்கு அந்த தைரியம் கடைசி வரைக்கும் வரலை.
அது கடைசி வரைக்கும் திராவிட மாடல் அரசு தான் சொல்லியிருக்காரு. இப்பவும் சொல்றோம், திமுகவோட அத்தியாயம் இத்தோடு முடிஞ்சு விட்டது. என்னைக்கு இந்த கேவலமான வேலை, அதாவது அதிமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், பிஜேபியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் முயற்சி செஞ்சாங்களோ, திமுகவுடைய அத்தியாயம், திமுகவோட எதிர்காலம் இத்தோடு முடிஞ்சு விட்டுச்சு. இனிமேல் வேற ஏதாவது வேலை இருந்தால் அவர் கண்டிப்பா பல பேரிடம், அதாவது ஆதாரத்துடன் 35 கோடி ரூபாய் பேரம் பேசியது எங்களுக்கு ஆதாரத்துடன் காவல்துறைக்கு வந்ததால் உடனடியாக கைது செய்யப்பட்டனர். செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் அவருடன் இருக்கும் நபர்களும் நேரடியாக தொடர்பு இருக்கும் நபர்களும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு மேல ஒரு கேவலமான விஷயத்தை திமுக அந்த தலைவர், அவருடைய தலைவர் ஸ்டாலினும் உதயநிதியும் முடக்க முடியாது. காவல்துறை விசாரணை இல்ல காவல்துறை அவருடைய விசாரணை தொடர்ந்துகிட்டே வராங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டங்களில் யார் யார் கைது செய்யப்படுவாங்களோ அது காவல்துறை தெரிவிப்பார்கள். இது மாதிரியான ஒரு மோசமான குற்றத்தை செய்தவர்கள் எந்த காலத்தில் விடுவிக்கப்படும்.